2.5ல ஃபிஃப்த்து சம்மு ஃபைண்ட் த ஃபிஃப்த் ரூட்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு ஃபிஃப்த்து ரூட்னா இது இல்லையா, 5 வந்துடும். இப்போ 5 வருது அப்படின்னா என்ன அர்த்தம், இது எப்படி எழுதலாம் பாருங்கள், ரூட்டு 32 பவர் 1/5ன்னு எழுதலாம் இல்லையா, 32 பவர் 1/5ன்னு எழுதலாம். நம்ம தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கோம் 3 ரூட் எக்ஸ் அப்படின்னு வச்சுன்னா என்ன எழுதலாம், எக்ஸு பவர் 1/3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, இங்கே 3 வந்துச்சுன்னா 2 வந்துச்சுன்னா இங்கே 2 ஆகிடும். எதுவுமே கொடுக்கலனா அதுவும் 2 ஆகிடும். இப்போது இந்த மாதிரி எழுதலாம். இதை நான் 5ஆக பிரிச்சுக்கிறேன், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 32 ஃபேக்டர்ஸ் 2 16 2 8 2 4 2 2 2 1 1 2 3 4 5. அப்போ இது என்ன எழுதுகிறேன், 2 பவர் 5ன்னு எழுதுகிறேன் இல்லையா. 1 2 3 4 5 இருக்கிறதுனால 32 2 பவர் 5 பவர் 1/5. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. 5 பவரில் இருக்கிறது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2 மட்டும் வரும். 2 பவர் 1 வரும், அது 2ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் சம்மு 5 ரூட் 243. சரிங்களா. இப்போ இங்கே இதை எப்படி எழுதலாம், இதே அதுதான் இல்லையா, 243 பவர் 1/5ன்னு எழுதலாம். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, பண்ணால் ஒரு 243 3ஆல் பண்ணால் 81, 3ஆல் பண்ணால் 27, 3ஆல் பண்ணால் 9, 3ஆல் பண்ணால் 3, 3ஆல் பண்ணால் 3, சாரி 1. அப்போ 1 2 3 4 5. அப்போ எப்படி அதெல்லாம் அதை 3 பவர் 5 இன்ட்டு பவர் 1/5. இந்த 5 5 கேன்சல் ஆச்சுன்னா 3 பவர் 1 வெறும் 3ன்னு எழுதிக்கலாம். தேர்டு சம்மு 5 பவர் 1 2 3 4 5. அப்போ இது எப்படி எழுதலாம்பா, 1 2 3 4 5 பவர் 1/5ன்னு எழுதலாம். இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், 10 வரும், 10 பவர் 5 வரும். ஏன் அப்படின்னா 1 2 3 4 5 5க்கு 5 0க்கு ஒரு 5 5. அப்போது 1/5 5 5 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 10. இதை நீங்கள் ஃபேக்டர்ஸ் எடுத்தால் தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா, இது குழப்பமாக தெரியும் உங்களுக்கு, ஃபேக்டர்ஸ் எடுத்தால் தெரியும், ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபோர்த்து சம்மு ரூட்டு 1024 அப்புறம் 3125. ஓகேங்களா, இது ஃபிஃப்த் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். எப்படி பிரிச்சுக்கிறேன் பாருங்கள், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 1024, ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 3125. ஓகேங்களா, இதே தனியாக பிரிச்சுக்கலாம். இதை வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம், 1024 பவர் 1/5 3125 பவர் 1/5. இது ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம். 1024 இது 3125. 5ஆல் எடுத்தால் 625, திரும்ப 5ஆல் எடுத்தால் 125, 5ஆல் எடுத்தால் 25, 5ஆல் எடுத்தால் 5, 5ஆல் எடுத்தால் 1 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், 2ஆல் எடுத்தால் 5 12 256, 128, 64, 32, 16, 8, 4 2 2 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 2 பவர் 10 பவர் 1/5. சரிங்களா, டிவைடட் பை இது எப்படி எழுதலாம், 1 2 3 4 5 இல்லையா, 5 பவர் 5 1/5. சரிங்களா, இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதலாம், 2 பவர் 10 இன்ட்டு 1/5, 5 பவர் 5 இன்ட்டு 1/5. 5 5 கேன்சல் ஆகிடும், இங்கே 5 10 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 பவர் 2 மேலே, இங்கே 5 பவர் 1. 2 பவர் 2 என்னது 4, 5 பவர் 1 5. அவ்வளோதான். தேங்க்யூ.